சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 2G வழக்கு முறைகேட்டில் கனிமொழி அவர்களை தற்பொழுது விசாரணைக்காக மீண்டும் 2வது முறை சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் 1வது சம்மனுக்கு ஆஜராகாத காரணத்தினால் 2வது சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சம்மனுக்கு அனுமதி நேரடியாக வழங்கவில்லை என்றால் நிச்சயமாக 3வது சம்மனின் பொழுது அவர் எங்கே இருந்தாலும் பிடிவாரண்ட் மூலமாக கனிமொழியே சிறையில் அடைப்பார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கனிமொழி அவர்கள் இந்த வழக்கில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்து அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் ஆட்சியின் பொழுது காங்கிரஸ் உதவியுடன் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வைத்தார்கள். அப்பொழுது மிக முக்கியமான சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்களது மரணம்தான் இவர்களை காப்பாற்றியது. மேலும் சிபிஐ துறையினருக்கு இந்த வழக்கின் ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்ற காரணத்தினால் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது உயிரிழந்த ஜாபர் சாதிக் அவர்களது மனைவி நீதிமன்றத்திலும் சிபிஐ துறையிலும் கொடுத்த அனைத்து ஆவணங்களையும் வைத்து ஒட்டுமொத்த கூண்டோடு கைதாகக்கூடிய வகையில் கொள்ளையர்களது கூட்டத்தை சிறைபிடிக்க வேண்டும் என்றும் தனது கணவர் மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் தற்பொழுது சிபிஐ துறையிடம் மன்றாடியுள்ளார். இந்த காரணத்திற்காகத்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சிபிஐ துறையினர் இந்த வழக்கை மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்று டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கானது கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்ற நிலையில் 2 வாரத்திற்கு முன்பாக நீதிமன்றம் இந்த வழக்கை ஏற்றுக்கொண்டது. மேலும் குற்றவாளியாக கருதக்கூடிய கனிமொழி, ராசா, தயாநிதி மாறன் இவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் தீர்ப்பை வழங்கியது. ஆனால் இவர்கள் இன்று வரை நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தினால் 2வது முறை சம்மனும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பிடிவாரண்ட் முறையில்தான் இவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் தற்பொழுது 3வது சம்மன் மூலமாக தெரிவிக்கப்பட்டால் எங்கு இருந்தாலும் இவர்களை கைது செய்து டெல்லி திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார்கள். சுமார் 44,000 கோடி அப்போவே மெகா ஊழலை செய்து கலைஞர் குடும்பத்தினர்கள் இந்தியாவின் வளர்ச்சியே தடை கதையாகவே இருந்தார்கள் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. இந்தியாவின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த தேச துரோகிகளை என்ன தண்டனை கொடுத்து தண்டிக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களையும் கனிமொழி, ராசா, தயாநிதி மாறன் இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.